நாம தொடர்ந்து வீடியோ போறதுக்கு காரணமே, அந்த அ ஆன்மீகம் சார்ந்து, அந்த விழிப்புணர்வு சார்ந்து அ ஒரு அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, இந்த இந்த காலகட்டத்தில நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ரமணருடைய காலத்துலலாம் அந்த மாதிரி இல்ல. ஏன் ஓஷோவுடைய காலத்துல கூட இந்த அளவுக்கு இல்ல. ஆனா, இப்போ நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜி, நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து உறிஞ்சுறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம கேம்புக்கு வர்றவங்களுக்கு அந்த முதல் இதுலயே நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கோடிக்கணக்கான மக்கள் அன்கான்சியஸான ஒரு லைஃப் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கான்சியஸ் அவேர்னஸை தேடி நீங்க தியான முகாமுக்கு வர்றீங்க அப்படின்னாலே, அந்த கோடிக்கணக்கான மக்களுடைய அன்கான்சியஸுக்கு எதிரா எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்க இந்த கேம்பே வந்து அட்டன் பண்றீங்க. அதனால முடிஞ்ச அளவு இந்த கேம்ப்ல நடக்கிற அந்த மெடிடேஷனை வந்து முழுசா சின்சியரா பண்ணி அதை வந்து முழுசா வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த 12 மணி நேரத்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து அந்த அன்கான்சியஸ் கோடிக்கணக்கான அன்கான்சியஸ் மக்களோட நீங்க அதே அப்படியே அன்கான்சியஸா போறது வந்து ரொம்ப சுலபம். அது வந்து நம்மள எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம நம்ம ஈஸியா சுலபமா அவங்களோட போயிடலாம், கூட்டத்தோட கூட்டமா, செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி. ஆனா நம்ம அவேர்னஸ் வேணும், நம்ம கான்சியஸ் வேணும், நமக்கு வந்து அந்த அத பிறவாமை வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு விரும்புற ஆத்மாக்கள் ரொம்ப ரொம்ப வெகு சில பேர் தான். அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டாத்து வெள்ளத்துல வந்து எதிர்நீச்சல் போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம் இல்லையா? அப்ப சாதாரண ஆத்துல எதிர்நீச்சல் போறதே சிரமம் போது, காட்டாத்து வெள்ளத்துல நம்ம எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் சரி, நம்ம ஆன்மீக பயணமும் இருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஆப்போசிட்டா அன்கான்சியஸா சுயநலமா என் வீடு, என் குடும்பம், என் பணம், வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கும்போது, இந்த ஆன்மீகம் சார்ந்து போறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாண்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிரும். இதுக்கு சுலபமான வழி, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுலபமான வழி வந்து மாஸ்டரை கெட்டியா பிடிச்சுக்கிறது. ஸோ நம்மளுடைய மாஸ்டரை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவரு இப்போ உடல்ல இல்லாட்டியும் நம்ம மேல ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கு நம்ம அலோ பண்ணணும். அவர் மேல ட்ரஸ்ட் வச்சு டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது அவருடைய புத்தகங்கள் வாசிக்கிறதோ, இல்ல அவருடைய டிஸ்கோர்ஸ் கேட்கிறதோ, இல்ல அவரு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். அந்த மாதிரி டெய்லி டெய்லி முடியாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்ல வாரத்துல கண்டிப்பா டெய்லி முடியும். முடியாதுன்னு சொல்றது நம்ம மைண்டு தான். ஏன்னா ஒரு ஃபோனை தொட்டா ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தா மணிக்கணக்கா போறது, அப்படிதான் நிறைய பேரோட லைஃப் போயிட்டு இருக்குது. அப்படி மணிக்கணக்கா கேம் விளையாடுறது, இந்த மாதிரி அன்கான்சியஸ் விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்றோம். அப்படி இருக்கும்போது 1 மணி நேரம் நம்ம கான்சியஸா இருக்கிறதுக்கு செலவு பண்ண முடியாதா? அதாவது கான்சியஸா இருக்கிறதுங்கிறது கூட கஷ்டம். ஆனா நம்ம மாஸ்டரை பத்தின அந்த ஒரு உரையாடலும், இல்ல மாஸ்டர் அவேர்னஸை பத்தி பேசின விஷயங்களை கேட்கறதும், அதுவுமே வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரிதான். இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து சுத்தமா இந்த சொந்தக்காரங்க, ஃபேமிலி சார்ந்து அந்த எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. நான் பெத்தவங்க, என்ன பெத்தவங்க இவங்க மட்டும்தான் எனக்கு. அவங்களுக்கு மட்டும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா மத்தபடி சொந்தம், பந்தம், இந்த கல்யாணம் போறது, இந்த மாதிரி பல வருஷங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் எந்த ஒரு துக்க காரியங்களுக்கும், மேரேஜுக்கு எதுக்குமே போறதில்ல. ஏன்னா, என்னால அவங்க கூட கனெக்ட் ஆக முடியல. யாரு ஓஷோ கூட கனெக்ட் ஆகி இருக்காங்களோ, யாரு மாஸ்டர் கூட வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறாங்களோ, அவங்க தான் என்னோட சொந்தம். அவங்க தான் என்னோட ஃபேமிலி. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து உணர்வு ரீதியா நான் ஃபீல் பண்றேன். ஸோ, உண்மையா சொல்லப்போனா மாஸ்டரை பத்தி பேசுறதோ, மாஸ்டரை பத்தி அனுபவங்கள பகிர்ந்துக்கிறதோ, இல்ல என்னோட வாழ்க்கையில மாஸ்டரோட இம்பாக்ட் பண்ண அந்த மாஸ்டரோட இதனால எனக்கு நடந்த மாற்றங்கள், இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா
அப்ப வந்து கேட்கிறவங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஓ! இப்படி ஓஷோல வரும்போது இவ்ளோ சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து இன்னும் டீப் ஆகும். இன்னும் சொல்லப்போனா, உலகத்துல வந்து அந்த அந்த ஆழமான ஒரு உணர்வுகள் உண்மையா இப்ப சொல்லப்போனா இந்த காலத்துல உணர்வ வாழ்றவன் வந்து கிறுக்கனா தெரியறான். இல்லையா? நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க. உணர்வு பூர்வமா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, மத்தவங்க கண்ணுக்கு பூரா அவங்க ஒரு பைத்தியம் மாரி தெரியிறாங்க. ஆனா, இன்னும் சொல்லப்போனா, அ அது அ அந்த மாதிரி தான் அப்படி ஆயிடுச்சு உலகம். அதாவது மைண்ட்ல கன்னிங்கா, கால்குலேட்டிவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாவும், அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணாம, உணர்வு என்ன சொல்லுது? பரவால்ல பணம் தானே ஏமாத்துனா ஏமாத்திட்டு போறாங்க. அப்படின்னு உணர்வு ரீதியா வாழ்றவங்க வந்து பைத்தியக்காரங்களா தெரியிறாங்க. உண்மைய சொல்லப்போனா என்னோட லைஃப்லயே உணர்வுபூர்வமா வாழ்ந்து, நான் அ ஃபினான்சியலா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். ம் நெறைய அ ஏமாந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஆ இப்போ ஒரு ரூ. 10,000 வாங்கிட்டு ஒருத்தவங்க குடுக்கலையா அப்டின்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஓகே என்னுடைய நட்ப வந்து நீ அங்க இழக்குற. அந்த ரூ. 10,000 பணம் வந்து உனக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஆனா என்னோட நட்பு வந்து உனக்கு அது பெரிய விஷயமா தெரியல அப்டிங்கும்போது, ஓகே அந்த நட்பு வந்து அந்த 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 இதோட அது கட் ஆயிடும். அப்படிதான் நான் அத எடுத்துக்குவேன். ஏமாந்துட்டேன், இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு மனிதங்கள விட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு, ஒரு மனிதருடைய நட்ப விட அவங்களுக்கு பணம் தான் பெருசா தெரியுது அப்படின்னா, ஓகே அது அவங்களோட இது. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தர் கேட்டிருந்தாரு, தியானம் பண்ணும்போது நெறைய ஸ்ட்ரகிள் வருமான்னு. அவருக்கு கூட நம்ம பதில் சொல்லியிருந்தோம். ஆ கண்டிப்பா. நம்மள வந்து பக்குவப்படுத்துறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆ இப்போ அ ஒரு ஞானம் அடைஞ்ச மனுஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா, எது அவனுக்கு நடந்தாலும், ஜெயில்ல தூக்கி போட்டாலும், விஷம் குடுத்தாலும், இல்ல பல நாட்டு அ பிரதம மந்திரிகள் வந்து அவங்க நாட்டுக்குள்ள அவர அலோவ் பண்ணலனாலும், அவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் மிகப்பெரிய டூல். ஓஷோ நெறைய இடங்கள்ல சொல்றது அந்த அக்செப்டன்ஸ் தான். அப்போ அந்த அக்செப்டன்ஸ் ஒரு ஞானமடைந்த மனிதன் அப்படின்னா, அவன் எது நடந்தாலும் அவன் லைஃப்ல அவன் எந்த எதிர்ப்பும் சொல்லாம, எந்த குறை கூறுதலும் இல்லாம, அத பத்தி எந்த கவலையும் படாம அத அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும். எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த நமக்கு குடுக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் அது இது மூலமா சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிற அந்த புரிதல் அவனுக்கு இருக்கும். அதனால அவன் எது நடந்தாலும் அவன் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குவான். அப்போ அது வந்து ஸ்ட்ரகிளாவே தெரியாது. அது அவனுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்மள வளர்க்கறதுக்கு, நம்ம வளர்றதுக்கு, நம்மள மெச்சூர் ஆக்குறதுக்கு, அதுக்கு தான் இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. உண்மையாலுமே இப்போ ஓஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஞானம் அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. 7 வயசுல பிரியமான தாத்தா இறந்து போயிறாரு. 17 வயசுல அ உயிருக்குயிரா தன்னை நேசிச்ச ஒரு பெண் வந்து தன் மடியிலேயே இறந்து போறா. அப்ப இதெல்லாம் எவ்ளோ பெரிய ஒரு வேதனை இல்லையா? அப்ப அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. அப்போ அத எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க நெருக்கமானவங்களுடைய மரணம் வந்து நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து ஏற்படுத்தும். ஓஷோ அத நெறைய இடங்கள்ல சொல்றாரு. நெருக்கமானவங்க உனக்கு மிக நெருக்கமானவங்க மரணிக்கும்போது, உனக்குள்ள இருக்கிற ஒரு பாகமும் அங்க மரணிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஆன்மீகம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம், மனோநிலையும், அந்த மனப்பக்குவமும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வருது. இன்னொன்னு நம்ம மைண்டு, இன்னொன்னு ஓஷோல நம்ம டீப்பா போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேரண்ட்ஸ் குடுத்த சில விஷயங்கள், இந்த சொசைட்டி குடுத்த சில கண்டிஷனிங் மைண்டு இது எல்லாமே உடையும். சுக்கு நூறா உடையும். அப்போலாம் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா, நம்மளால இந்த சொசைட்டியோட ஒண்ணா வாழ முடியாது. அதுக்காக இந்த சொசைட்டிய விட்டு ஓடியும் போயிட மாட்டோம். ஓஷோல வந்து எப்பவுமே அவரு சொல்ற மாரி தான் அவருடைய சன்னியாசிகளுக்கு நடக்கும். யாருமே வந்து அ வாழ்க்கைய துறந்து போறவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த துறவு நடக்குமே தவிர, வெளி வெளியில இருந்து பார்க்கும்போது இதே சொசைட்டியோட தான் வாழ்வாங்க.
இதே எல்லா மக்களோட மக்களா தான் வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை வந்து டோட்டலா ரொம்பவே மாறி இருக்கும். அதனால இந்த கால மக்களுக்கு ஏத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஓஷோடைய மெத்தட்ஸ் தான். இந்த கால மக்களுக்கு ஏத்த ஒரு தியான யுக்திகள் அப்படின்னா கண்டிப்பா அது ஓஷோவோடது தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை மேலும் பகிர்ந்துக்கலாம். நன்றி.